கொஞ்ச நாள் போனவொடனே கரெக்டாக வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. அதுவும் கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்துடும். அது கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்துடுங்க, கவலைப்படாத. இந்த மாதிரி பிடிக்கல சட்டை வச்சுக்கீங்களா, அது கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்துடும், கவலைப்படாது. என்னப்பா புளியங்கொம்பா போயிட்டான். முருகங்கொம்பா பிடிச்சிக்கிறீங்க, படாதுன்னு ஓந்துருக்கீங்க. முடிக்கிறது மலைமலை சொல்லலாம். புளியங்கொம்பா பிடிக்கணும், முருகங்கொம்பா பிடிச்சி மலைக்கு ஓந்துருவேன். புளியங்கொம்பா பயங்கர தாங்க பயங்கரமாக இருக்காது. கேள்விக்கு போய் என்ன மாதிரி கேட்கல போனீங்களா? அந்த போனா நான் அப்படி தான் எத்தனை கால் பண்ணுறேன் எல்லாம் தான் போவேன். நான் இந்த மாதிரி எந்த மாதிரி போகக்கூடாது. மணி பையன் எடுத்துக்க, மணி பையன் புளியங்கொம்பு இல்லை, முருங்கை கொம்பு. அதுதான் புளியங்கொம்பு. பிடிச்சாலும் தரமாக பிடிச்சிக்கிறேன். நீங்களே எங்கே பிடிச்சிக்கிறீங்க? ஒரே தரமாக பிடிச்சிக்கிறேன். போனாலும் மாமியோட இல்லை 10 வருஷம் 20 வருஷம் உட்காந்து சாப்பிடுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பூரா வந்து அவங்ககிட்ட நீங்கள் கொடுப்பீங்க சம்பாதிச்சு. அப்படி கிடையாது. அதுதான் பூரம் நீங்கள் கரெக்டாக அந்த குட்டரில் தான் இருக்கு மாதிரி நீங்கள் நைட்டு போனீங்கன்னா மாமியோட வீட்டில் ஒரு சோட்டு கெட்டு போடுவீங்க. உட்காந்து சாப்பிடுவோம். தாண்டா நான் சொல்றேன் பையா, அவனே சொல்றேன். நான் சொல்றேன் சூப்பர். எல்லாரும் அப்படியா? ரசிகர் ஐயா, நீ போடலாமா பாரு. ஒரு மீன் போட்டால் அப்படியே எல்லாத்தையும் அதே மாதிரி போடலாம். இவ வால் சைஸ் வால் தான். ஆனால் இதை ஃபுல்லாக வருகிறாங்களே, இல்லை ஃபுல்லாக வருமா? எப்படின்னா ஃபுல்லாக வருகிறாங்க. லேட் ஆகுங்க. என்னம்மா ஒரு மீன் முழுசாவா? நம்மளெல்லாம் வேவாது. இவ்வளோ பெரிய பாடி நம்மளதே வந்து போடுறது ஈஸியாக. இவ்வளோண்டு சின்ன மீன் தானே, ஒன்றும் ஆகாது. பையில போட்டுடலாம். சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. யார் பிடிக்கிறது? நீங்கள் பிடிக்கிறீங்களா? ஐயா அங்கேயே அப்படியே பிடிங்க. கிட்ட வராதுங்க இடத்துல. அப்படியே பிடிங்க. ஏன்னா கட்டியில் ஓட்டால் அந்த பைய அழகாகிடும். கொஞ்சம் நஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதா இவங்களுக்கு அள்ளி போடுறோம். ஒரே செகண்டில் இப்படின்னா ஓடி போயிடும். இந்தப்பா 9 மீன் தூக்கி கட்டுறா. இந்தா 2 மீன் தூக்கி கட்டுறது உனக்கு இல்லாதா? இந்தா அப்படியே பார்த்துக்கோ. மூஞ்சி தெரியாது. ஓகேவா? சாப்பிடலையா? போடுறேன் பாருங்க. ஓகேவா? இதுங்களை சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு காரணம் தான் பார்த்து சாப்பிடாதுங்க, வாய் வச்சிடும். இது மீனோட விலை வந்து 1000 ரூபாய் ஒரு கிலோ. எவ்வளோ வாங்கிங்க? 800 ரூபாய். ஐயோ ஆஃப் சைஸ், அதனால தான் அந்த ரேட்டு. இதுவே 1 கிலோ மீனாக இருந்தால் 1400. இப்போலாம் செட்டில் போனால் மட்டும்தான் கிடைக்கும். இது இப்போலாம் பரவாயில்லக்கா, நிறைய வாங்கிட்டு வராங்க. ரொம்ப சாப்பிட்டு எதை சொல்கிறது, ரொம்ப இந்த நொங்கு இருக்குல்ல,
இந்த முத்திர நோங்கு கிடையாது, சாப்பிட்டு நோங்கு. அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஐயா வாங்க, புரியப்படுங்க. ஆமாம் பாரு வச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. மொபைலா இது வச்சுக்கலாமா? ஏதோ ஒரு ஊருக்கு போன மாதிரி கேள்விப்பட்டேன். எந்த ஊருக்கு? காஷ்மீரா? பின்னாடி யாரோ சொன்னாங்க, ஆனால் யாருக்கு தான் ஞாபகம் வரல. லடாக்கா? ஆமாம், யாரோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு காஷ்மீர் போயிடா போல அப்படின்னாங்க. போயிட்டு வந்தீங்களா? அதான் பார்த்தேன். சொன்னவங்க இது வரைக்கும் பேர் பார்த்தீங்கன்னா அடே டூர் மாதிரியா? நாங்கள் போனோம். படிச்சாச்சு, முடிச்சாச்சு, வாங்கியாச்சு. இனிமேல் ஜாலியாக இருக்க வேண்டியதான். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் படிக்கிறதுக்கு. வா பாவம், என் பொண்ணு 10th படிக்கிற பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்துறேன் நான். உண்மையிலுமே தான் 10th படிக்குது. ஈவினிங் 6 மணிக்கு விட்றான், 7 மணிக்கு போட்டு டியூஷனு. 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வரும். இந்த 1 மணி நேரத்தில் செல்லு போக விடமாட்டேன். கான்செர்ட்லாம் போட்டீங்கன்னா டவுசர் போட்டு சுற்றுற பையனா ஹாஸ்பிட்டல் போகிறோம், வேலைக்கு போகிறா அப்படியா? அதை பாயிண்ட் கை விடுறாங்க, பாயிண்ட் கை விடுறாங்க. ஏன்னா 250 ஒரு 50 வேணுமா? ரொம்ப சின்ன போடக்கூடாது. போட்டு வந்தா ஓகே. இந்த பையன் வெளில போயிடுவா. எல்லாரும் போயிட்டு வரலாம்.